இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இஸ்ரேல் புறப்பட்டார் மோடி. பார்லியில் முதல் முறை உரை. பிரதமர் மோடி பெறப்போகும் சிறப்பு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி இன்று 2 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லியிலிருந்து இஸ்ரேலுக்கு புறப்பட்டார். இஸ்ரேல் செல்லும் பிரதமர் மோடி இன்று மாலை அந்நாட்டு பார்லிமென்டில் உரையாற்றுகிறார். இதன் மூலம் இஸ்ரேல் பார்லிமென்டில் உரையாற்றும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார். பார்லிமென்டில் உரையாற்றிய பிறகு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இரு நாடுகளிடையே ராணுவம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். இரு நாடுகளுக்கிடையே பல முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் பிரதமர் நெதன்யாகு வழங்கும் விருந்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இந்த பயணம் குறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: எனது அன்பு நண்பர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அழைப்பின் பேரில் 2 நாட்களுக்கு இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்கிறேன். இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரு வலுவான உறவை கொண்டுள்ளது. இது சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி மற்றும் சுறுசுறுப்பை கண்டுள்ளது. பிரதமர் நெதன்யாகுவுடன் எனது கலந்துரையாடல்களை எதிர்நோக்குகிறேன். இந்தியா இஸ்ரேல் நட்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வரும் இந்திய வம்சாவளியினருடன் உரையாடவும் ஆவலாக உள்ளேன். எனது இஸ்ரேல் பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். குமரி மாவட்டத்திற்கு 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட ஸ்டாலின். நாகர்கோவிலில் நடந்த அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார். அங்கு 1785 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு புதிதாக 6 அறிவிப்புகளையும் வெளியிட்டார். முதல் அறிவிப்பு, சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை தரக்கூடிய கன்னியாகுமரி நகராட்சியின் குடிநீர் தேவைகளை நிறைவு செய்ய பழையாற்றிலிருந்து கூடுதல் நீர் வழங்க 28 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுள்ள புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இந்த பகுதியில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, குளச்சல் நகராட்சி மற்றும் மண்டைக்காடு பேரூராட்சி பொதுமக்களுடைய நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஏவிஎம் கால்வாய் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, களியக்காவிளை கன்னியாகுமரி சாலையில் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதிகளில் 9 கோடி ரூபாய் செலவில் சாலைகள் அகலப்படுத்தப்படும், மேம்படுத்தப்படும். நான்காவது அறிவிப்பு, கல்குளம் வட்டம் முளகமூட்டில் உள்ள பழம்பெரும் தூய மரியன்னை பசிலிக்கா தேவாலயம் 2 கோடி ரூபாய் செலவில் அதன் பழமை மாறாம புனரமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, தமிழ்நாடு மீனவர் நலவாரியம் மூலமா தற்போது மீனவர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் போன்ற பல்வேறு நிதி உதவிகள் அனைத்தும் உயர்த்தி வழங்கப்படும். இதற்கான விரிவான அரசாணையும் விரைவில் வெளியிடுவோம். ஆறாவது அறிவிப்பு, கடல்ல மீன்பிடிக்க போகும்போது காணாமல் போகும் நேர்வுல காப்பீடு உள்ளிட்ட நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வரைக்கும் அந்த மீனவ குடும்ப வாரிசுதாரருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகையா மீனவர் நல வாரியம் மூலம் வழங்கப்படும். தவேகாவுடன் பேச்சு தொடர்கிறது. காங்கிரஸ் தலைவர் பரபரப்பு பேட்டி. திமுகவிடம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு அதிக சீட் கேட்டு வருவதால் இரு கட்சிகளிடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறியில் உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் கூறியதாவது: திமுக இன்னும் பேச்சுவார்த்தைக்காக அழைக்கவில்லை. அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை நடத்த நாங்கள் காத்திருக்கிறோம். இரு கட்சிகளிடையே சுமூகமான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த எங்கள் கட்சி தலைவர்களுடன் கனிமொழி தொடர்ந்து பேசி வருகிறார். நாங்கள் எங்களின் எதிர்பார்ப்புகளை அவரிடம் எடுத்துக் கூறியுள்ளோம்.
அதிகார பகிர்வு குறித்து அண்மையில் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார். உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகாரத்தை பகிர்வதில் திமுக சம்மதம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எங்களின் முக்கிய நோக்கமே தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுதான். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்பார்கள். ஆனால் கூட்டணி ஆட்சி கலாச்சாரம் என்பது தமிழகத்தில் இல்லை என்று முதல்வர் கூறியுள்ளார். அரசியலில் எதையும் உங்களால் நிராகரிக்க முடியாது. இது கட்சியின் அடிமட்டத்தில் இருந்து வந்த விருப்பங்கள். எனவே இதனை கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்காமல் இருக்க முடியாது. 40 வயதிற்குட்பட்டவர்கள் மத்தியில் தவிகவிற்கு நல்ல வரவேற்பு உள்ளது. இது கண்டிப்பாக தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். தவிக வெளிப்படையாகவே காங்கிரசிற்கு அழைப்பு விடுத்துள்ளது. அவர்கள் எங்களுடன் கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள். விஜயுடன் பேசுவதை மறுக்கவில்லை. அரசியலில் ஒவ்வொருவரிடமும் நீங்கள் பேசி தொடர்பில் இருப்பதை தவிர்க்க முடியாது. எதிரியாக இருந்தாலும் அவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன் அதிமுக தலைவர்களையும் சந்திக்கிறோம், நலம் விசாரித்து வருகிறோம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த திமுக தாமதிப்பதால் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. காங்கிரஸ் 140 ஆண்டு கால பழமை வாய்ந்த கட்சி. நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருக்கிறோம். தமிழக அரசியலை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்பட்டால் வெற்றி பெற முடியும். காங்கிரசிற்கு 12 முதல் 20% ஓட்டுகள் உள்ளன. தமிழகம் முழுவதும் ராகுலுக்கு அதிக ஆதரவு இருப்பதை கணிப்புகள் சொல்லுகின்றன. காமராஜரின் மரபு இன்னும் வலுவாக உள்ளது. தமிழகத்தில் காங்கிரசிற்கு நல்ல காலம் வரும். திமுகவுடன் பேச்சுவார்த்தை இன்னும் முடியவில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரிஷ் ஜோடங்கர் கூறினார். அரசு அதிகாரி வீட்டில் ரெய்டு, கட்டுக்கட்டாக சிக்கிய லஞ்ச பணம், பதுக்கி வைத்த 4 கோடி ரூபாய் பறிமுதல். ஒடிசா மாநில சுரங்கத்துறை துணை இயக்குனர் தேவப்பிரதா மொஹந்தி நிலக்கரி சுரங்க உரிமம் வழங்குவது தொடர்பாக கான்ட்ராக்டர் ஒருவரிடம் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர் விஜிலன்ஸ் அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். அதிகாரிகள் அறிவுறுத்தல்படி கான்ட்ராக்டரும் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை மொஹந்தியிடம் வழங்கினார். இதையடுத்து விஜிலன்ஸ் அதிகாரிகள் மொஹந்தியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். தொடர்ந்து புவனேஸ்வரில் அவர் தங்கியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடத்தினர். வீட்டின் படுக்கையறை, சமையலறை உள்ளிட்ட இடங்களில் சூட்கேஸில் கட்டுக்கட்டாக பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அங்கேயே ரூபாய் நோட்டுகளை எண்ணும் எந்திரத்தை வைத்து அவற்றை எண்ணத் துவங்கினர். வீட்டின் பல இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவை அனைத்தும் மொஹந்தி லஞ்சப்பணமாக பெற்று பதுக்கியது என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து கட்டாக்கில் உள்ள அவரது பெற்றோர் வீடு, அவரின் நெருங்கிய உறவினர்கள் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கணக்கில் வராத 130 கிராம் தங்கம், 2400 சதுரடி பரப்பில் கட்டப்பட்ட அடுக்குமாடி வீட்டின் பத்திரம் உள்ளிட்டவற்றையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இவை அனைத்தும் சட்டவிரோத முறையில் சம்பாதித்தவையா என விசாரித்து வருகின்றனர். சுரங்கத்துறை அதிகாரி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் ஒடிசாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநில வரலாற்றில் இதுவரை நடந்த ரெய்டில் இவ்வளவு பெரிய தொகை சிக்கியது இல்லை என விஜிலன்ஸ் அதிகாரிகள் கூறினர். இதில் மேலும் பலருக்கு தொடர்பிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிப்பதால் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 3வது நாளாக உயர்ந்த தங்கம் 1,20,000 ரூபாயை நெருங்கியது. தங்கம் மீது சர்வதேச அளவில் முதலீடுகள் அதிகரித்து வருவதால் அதன் விலை தொடர்ந்து ஏறி வருகிறது. தமிழகத்தில் கடந்த 21ஆம் தேதி ஒரு சவரன் 1,17,440 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த 23ஆம் தேதி சவரனுக்கு 1,440 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,18,880 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று சவரனுக்கு 220 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,19,120 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,19,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 14,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 தினங்களில் மட்டும் ஒரு சவரன் தங்கம் விலை 2,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கத்தை போல வெள்ளி விலையும் அதிகரித்துள்ளது. கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 295 ரூபாய்க்கும், வெள்ளி கிலோவுக்கு 5,000 உயர்ந்து 2,95,000க்கும் விற்பனையாகிறது. பிஷ்னோய் கும்பல் வக்கீலை கொல்ல முயற்சி, டெல்லியில் பரபரப்பு. வடமாநிலங்களில் குற்ற உலகில் அதிரடியாக பேசப்படும் பெயர் லாரன்ஸ் பிஷ்னோய். இவனது கும்பல் இந்தியா முதல் கனடா வரை வேரூன்றியிருக்கிறது. இந்த கும்பலின் தலைவன் லாரன்ஸ் பிஷ்னோய் தற்பொழுது அகமதாபாத்தில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். அவன் மீது 30க்கும் மேற்பட்ட கடத்தல், கொலை, கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளன.
இதில் பஞ்சாபி பாடகர் சித்து மூஸ்வாலா கொலை மற்றும் மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் கொலைகளும் அடங்கும். சிறையில் இருந்தபடியே பிஷ்னோய் வெளியே இருக்கும் தனது கூட்டாளிகள் உதவியுடன் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். பிஷ்னோய் மற்றும் அவனது கூட்டாளிகளின் அனைத்து வழக்குகளையும் கவனித்து வருபவர் வக்கீல் தீபக் காத்ரி. இவர் நேற்றிரவு தனது நண்பர் சந்தீப் பிஷ்ட் உட்பட 5 பேருடன் டெல்லி காஷ்மீர் கேட் அருகில் உள்ள ஹனுமன் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது பைக்கில் பின்தொடர்ந்து வந்த 2 மர்ம நபர்கள் துப்பாக்கியால் காரை நோக்கி சரமாரியாக சுட்டனர். இதில் கார் கண்ணாடி உடைந்து சந்தீப் பிஷ்ட் தோள்பட்டை மீது 2 குண்டுகள் பாய்ந்தன. மற்றவர்கள் தப்பினர். சூழ்நிலையை சமாளித்த டிரைவர் காரை வேகமாக இயக்கி அங்கிருந்து தப்பினார். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த சந்தீப் பிஷ்ட் அருகில் இருந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து வக்கீல் தீபக் காத்ரி கூறியதாவது: இரவு 10 மணி அளவில் நான் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து காரில் ஏறினேன். கார் 20 மீட்டர் கூட செல்லவில்லை. திடீரென எங்கள் காரை நோக்கி இருவர் துப்பாக்கியால் சுட்டனர். டிரைவர் வேகமாக காரை இயக்கி அங்கிருந்து தப்பி செல்ல உதவினார். என் பின்னால் நடு இருக்கையில் அமர்ந்திருந்த சந்தீப்பின் முதுகில் தோட்டா துளைத்தது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யார் என தெரியவில்லை. நான் அவர்களை தெளிவாக பார்க்கவில்லை என்று அவர் கூறினார். ஆடைகள் களைந்த நிலையில் சாலையில் கிடந்த பெண் உடல். மதுபோதையில் காமுகன் வெறிச்செயல். சென்னை முகப்பேர் மேற்கு திருவள்ளூர் சாலையில் நேற்று அதிகாலை 55 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலம் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது. அதன் அருகிலேயே நிறைபோதையில் இளைஞர் ஒருவர் மயங்கி கிடந்தார். பெண்ணின் சடலமும் அதன் அருகே போதையில் மயங்கிய நிலையில் இருந்த இளைஞரும் ஆடைகளின்றி கிடந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். தொடர்ந்து இதுகுறித்து விசாரித்தனர். உயிரிழந்த பெண் அதே பகுதியில் சில ஆண்டுகளாக யாசகம் பெற்று வாழ்ந்து வந்துள்ளார். முகப்பேரில் தங்கி பிளம்பிங் வேலை பார்த்து வந்த மதுரையைச் சேர்ந்த ஷேக் நேற்று முன்தினம் இரவு டாஸ்மாகில் மது குடித்துவிட்டு சாலையில் சென்றபோது யாசகம் பெறும் பெண்ணை பார்த்து காம இச்சைக்கு ஆளானார். அவருக்கு வயது 26. அப்பெண்ணுக்கு சாப்பாடு வாங்கி தருவதாக கூறி அங்குள்ள ஒதுக்குப்புறமான இடத்திற்கு அழைத்து சென்றார். அவரை சாப்பிட வைத்து தன்னிடமிருந்த மதுவை கட்டாயப்படுத்தி குடிக்கச் செய்தார். தொடர்ந்து தன் காம இச்சையை தீர்க்க அழைப்பு விடுத்தார். பெண் அதற்கு மறுக்கவே அவரின் தலையை சுவற்றில் மோதி சித்திரவதை செய்ததில் அப்பெண் இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்தார். மதுபோதையின் உச்சத்தில் இருந்த ஷேக் அப்பெண் இறந்தது கூட தெரியாமல் அவரின் ஆடைகளை களைந்து பலாத்காரம் செய்தார். போதையில் அப்படியே மயங்கிய நிலையில் நிர்வாணமாக கிடந்த பெண்ணின் சடலம் அருகிலேயே ஆடைகள் களைந்தபடி ஷேக்கும் மயங்கி கிடந்தது போலீஸ் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஷேக்கை கைது செய்த போலீசார் அவருக்கு போதை தெளிந்ததும் அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தும் நடவடிக்கை துவங்கியுள்ளது. மதுபோதையின் உச்சத்தில் தன் தாய் வயதை ஒத்த யாசகம் பெறும் பெண்ணை கூட விட்டு வைக்காமல் அவரை அடித்து கொலை செய்து சடலம் என கூட தெரியாத நிலையில் பலாத்காரத்தில் ஈடுபட்ட இளைஞரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.